கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலும் கூட இருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி பிறக்கடுவதாக என் அன்பின் வாழ்த்துக்களை கூறி மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அனைவருடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய அன்பின் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த காலப்பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம இந்த நாளை நெருங்கிட்டோம். இன்னும் நமக்கு மீதம் இருக்கிற நாட்கள் என்று சொல்லும் போது ரொம்ப குறைவாகவே இருக்கு. பிரியமானவர்களே, இந்த காலப்பகுதியில் நம்ம நிச்சயமாக நம்முடைய கர்த்தரை குறித்த அந்த தியானங்களில் இன்னும் அதிகமாக ஊக்கமாக இருப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். காரணம் என்னன்னா, நம்ம இந்த ஒரு பந்தையில் அனுசரிப்பது என்பது அது ஒரு சடங்கு இல்லை என்பது நமக்கு நன்கு தெரியும். அது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் என்பது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கே உரிய அந்த பயபக்தியோட நம்ம அந்த காரியத்துக்குள்ள கடந்து போவது என்பது அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அநேக கோணங்களில் அநேக தலைப்பின் கீழே இந்த நாளுக்குரிய அந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த சமயத்தில் நாம் இன்னைக்கு எதை குறித்து தியானிக்க போகிறோம்? எந்த கோணத்தில் கர்த்தருடைய நினைவு கூறுதல் குறித்ததான சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம்? அதை ஒரு சுருக்கமாக உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு பிற்பாடு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். பிரியமானவர்களே, இந்த பாதையில் நுழைந்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த பாதையில் அழைக்கப்பட்டு இருந்தோமோ அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏதுவான நம்பிக்கை இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். இல்லை என்று நம்ம யாருமே சொல்ல முடியாது. சுதந்திரத்துக் கொள்ளுவோமா அப்படின்னா அதுக்கும் ஆமா தான் நம்முடைய பதிலாக இருக்கும். அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அந்த ஒரே நம்பிக்கை கண்டிப்பாக நம்முடைய பிதாவாகிய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அதை சுதந்திரத்துக் கொள்ளுவேன் அந்த நம்பிக்கை நமக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பிரியமானவர்களை, இப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அப்படியாக இதை சுதந்திரத்துக் கொள்ளுவேன் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற நமக்கு இப்ப முக்கியமான கேள்வி, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் இல்லையா, இப்போ எஸ் ஆன் டேட் அப்படி நீங்க எடுத்துக்கோங்களேன். நமக்குள்ள எவ்வளோ குறைவுகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு இல்லையா? இவைகளோட நாம் சுதந்திரத்தை கொள்ள முடியுமா? இப்ப அப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? முடியாது. எனக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் மேற்கொள்ள வேண்டியது என்று நிறைய இருக்கு, மேற்கொள்ளணும். பிரியமானவர்களே, ஆனால் இப்போ எப்படி மேற்கொள்றது? இப்போ பாருங்க, இப்போ ஒரு 5 வருடங்கள் இந்த வருஷம் மாத்திரம் இந்த நினைவு கூறுதல பங்கெடுக்கிறேன் என்று சொல்லுங்க. யாரா இருக்கீங்களா? எனக்கு தான் இதுதான் முதல் வருஷம். யாராவது இருக்கீங்களா என்று கேட்டால் யாருமே இல்லை. அப்ப குறைந்தது ஒரு 2 அல்லது 5 அல்லது 10 வருடங்களுக்கு மேலானவர்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு, இந்த பாதையில நுழையும் போது நமக்குள்ள சில குறைவுகள் இருந்திருக்கும்ல, சில பலவீனங்கள் இருந்திருக்கும் இல்லையா, சில தவறுகள் இருந்திருக்கும்ல. அது இன்னைக்கும் இருக்கா? மேற்கொண்டுட்டோமா? மேற்கொள்ளப்பட்டு இருக்கா? போராடிட்டு இருக்கிறோமா? போராடிட்டு இருக்கிறோம். குட், யதார்த்தமான உண்மை. போராடிட்டு இருக்கிறோம். மேற்கொண்டிருந்தாலும் தப்பு இல்லை. நீங்க மேற்கொண்டு இருக்க மாட்டீங்க என்பதெல்லாம் இல்லை. மேற்கொண்டு இருக்கலாம். மேற்கொண்டு இருந்தா சந்தோஷம். ஆனால் ஒன்று மேற்கொண்டுனா இன்னொன்று என்ன ஆயிட்டு இருக்கும், வந்துகிட்டே இருந்திருக்கும், பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்.
ஒருவேளை பழசும் இருக்கு, இப்போ புதுசும் கூட சேர்ந்திருக்கலாம் காலப்போக்கில் அது. ஓகே, ஆனா விஷயம் என்னன்னா பிரியமானவர்களே, இப்படியே இருந்துட்டு இப்ப இந்த நினைவு கூறுதலை நம்ம போய் பங்கெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் அப்படித்தானே பங்கெடுத்தோம், போன வருஷம் அப்படித்தானே பங்கெடுத்தோம், அதுக்கு முன்னாடி வருஷம் அப்படித்தானே பங்கெடுத்திருப்போம். சில குறைவுகளோட சில பலவீனங்களோட எடுத்து போட்டோமா என்று கேட்டா முயற்சி பண்ணியிருந்தோம் முதல், சிலர் எடுத்து போட்டிருந்தோம் முதல். ஆனா மறுபடியும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. குற்ற உணர்வை எடுத்துக்கொண்டா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் இருக்கு, சரிங்களா? குற்ற உணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பட் என்னன்னா அதோடயே நம்ம போய் அந்த நினைவு கூறுதல்ல பங்கெடுக்கும் போது அதுக்கு நமக்கு எந்த விதமான விளைவுகளை கொடுக்கும் அப்படி சிந்திக்கலாம். ஏன்னா நினைவு கூறுதலை நம்ம நினைவு கூர்ந்த பிற்பாடு நமக்கு ஆசீர்வாதம் சுதந்திரிச்சுக்கணும், ஒரு புத்துணர்வு நமக்கு கிடைக்கணும். கரெக்டா? புத்துணர்வு கிடைக்கணும். அது இன்னும் இந்த வருடம் நமக்குள்ள ஒரு முன்னேற்றத்துக்கு நம்மை கடந்து செல்ல வச்சிருக்கணும். ஆனால் அப்படி செல்வதற்கு பதிலாக அதே நிலைமையில இருக்கலாம், அல்லது அதுக்கு குறைவாகவும் இருந்திருக்கலாம், ஒருவேளை முன்னேறியும் போயிருக்கலாம். ஆனா நமக்கு முன்னேறி எடுக்கணும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா அவைகளால், அதாவது நம்ம எதுக்காக அனுசரித்தோமோ அதனால ஒரு பலனை பெற்று கொண்டு இருக்க வேண்டும். பெற்று கொண்டு இருக்கிறோமா அப்படி நம்ம சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைக்கான பாடம் நமக்கு எந்த கோணத்தில் இருக்கும்னா, இதை நினைவு கூறுதலை அனுசரிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு என்பதை முதல்ல சிந்திக்க போகிறோம். சரியான விதத்தில் அனுசரிக்கலைன்னா என்னென்ன நமக்கு பின்னடைவு இருக்கு என்று நம்ம சிந்திக்க போகிறோம். நமக்கு என்னென்ன சிரமங்களை நம்ம வருவித்துக் கொள்ளுவோம் என்பதையும் நம்ம சிந்திக்க போகிறோம். அப்ப சரியாக அனுசரிப்பதை குறித்து நம்ம சிந்திக்க போறோம். எவ்வளவுதான் நம்முடைய பாடம், சரிங்களா? ஓகே, இப்ப முதல் பகுதிக்கு போலாம். இப்ப நம்முடைய ஆதார வசனத்தை நம்ம வாசித்து ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப நினைவு கூறுதலுக்கு நீங்க எல்லாரும் தயாராயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் தயாராயிட்டு இருக்கிறோம். எந்த விதத்துல தயாராயிட்டு இருக்கிறோம் என்று கேட்டா, வேற என்னுடைய புளிப்பெல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய உடன் அங்கங்களுக்கு எதிராக என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய புளிப்பை நான் அகற்றிக் கொண்டு இருக்கிறேன். வெரி குட். நினைவு கூறுதல் ஆயத்தமாகுவது என்பது இதுதான் ஆயத்தமாகுவதா, இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? வேற என்ன இருக்கு? நம்ம சிந்திக்கலாம், நம்முடைய ஆண்டவர் நமக்காக பாடுபட்டது போல நாமும் பாடுபட வேண்டும். ஓகே, ஏன் பாடுபடணும்? அவர் காமிச்சாரு, அதனால நான் பாடுபடணும். அவர் ஏன் காமிக்கணும்? அப்படி சிந்திக்கலாம். ஏன்னா வசனத்துல பதில் இருக்கு, அதனாலதான் இந்த கேள்விகளை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு. ஏன் பாடுபடணும்? எப்படி பாடுபடணும்? யாருக்காக பாடுபடணும்? இப்படி பல கோணங்களை நம்ம சிந்திச்சோம்னா பிரியமானவர்களே நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நாம் நினைவு கூறுதலுக்கு ஆயத்தமாகிறோம் என்று சொல்லும் போது அப்ப எந்த கோணத்துல ஆயத்தமாகணும்? நம்ம அடிப்படையிலேயே இருக்கக்கூடாது. வருஷங்கள் கடந்து போக இன்னும் முதிர்ந்தவர்களாக நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நீங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸ் என்ன கேள்வி கேட்பாங்க? ஏபிசிடி தெரியுமா இல்லையா? தெரியுமா? டேபிள்ஸ் 5 வரையும் படிச்சீங்களா? தெரியுமா? இல்ல 1 2 3 100 வரையும் தெரியுமா? ஓகே, 5வது முடிச்சாச்சு, 10வது வந்தாச்சு. மறுபடியும் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? ஏபிசிடி தெரியுமா? டேபிள்ஸ் தெரியுமா? 100 வரை தெரியுமா? மறுபடியும் 12th வரீங்க, அதே கேட்டா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப ஆவிக்குரியவர்களாக நாம் சிந்திக்கும் போது ஒரு அடிப்படை விஷயங்கள் கண்டிப்பாக அது எப்பயுமே இருக்கணும். அதுக்காக டேபிள்ஸ் தெரியாம போயிடுமா? 12th வந்ததுனால வேணும். ஏபிசிடி தெரியாம இருக்க முடியுமா? முடியாது, எல்லாம் வேணும். ஆனால் முதிர்ந்தவர்களாக நம்ம கடந்து செல்லும் போது அந்த பருவத்துக்கு உரிய அந்த நிலைக்கு உரியவர்களை சிந்திச்சு அதுக்கு உரியவர்களாகவே நம்மை காத்து கொண்டு இருப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப அந்த கோணத்துல தான் இதுக்கான பாடத்தை நம்ம சிந்திக்க போகிறோம்.
ஓகே. அப்ப நினைவு கூறுதலுக்கு ஆயத்தமாகிறேன் என்று சொல்லும் போது இப்ப நமக்கு பல விதங்கள்ல இன்னும் உங்ககிட்ட பதில் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். இப்ப நம்முடைய ஆதார வசனத்தை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு கடந்து போகலாம். இப்ப ஆதார வசனம் நீங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 இருந்து 30 வசனங்கள் நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம உங்களுக்கு பிபிடியில வரதை நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ கவனிக்கும் போது நீங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை நம்ம ஒன்னொன்னா சொல்றோம். நீங்க அதை கவனிச்சுட்டு வரலாம். இப்போ கர்த்தருடைய அந்த நினைவு கூறுதல் நாளில நம்ம செய்வது என்னன்னா, நமக்கு முன்பாக அடையாள சின்னங்கள் வைக்கப்பட்டு இருக்கும். அந்த அடையாள சின்னங்கள் அது அப்பம் மற்றும் திராட்சரசம். அந்த அப்பம் கர்த்தருடைய பரிசுத்தமான மாம்சீக பரிபூரண பிற்க கொடுக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கு. அவருடைய ரத்தம் நம்முடைய ஜீவனுக்காக தன்னுயிரியே இந்த நம்முடைய ஆண்டவருடைய அந்த அந்த திராட்சரசம் அவருடைய பரிசுத்தமான சிந்தப்பட்ட ரத்தம் அதுக்கு அடையாளமாக இருக்கு. இந்த அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? இப்ப வசனத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாருங்க 27வது வசனத்துல சில வார்த்தைகள் மாத்திரம் உங்களுக்கு நம்ம கோடு போட்டு காமிக்கிறேன். நீங்க அதுக்கு கவனம் கொடுங்க. பாருங்க 27வது வசனத்துல என்ன இருக்குன்னா, நீங்க கர்த்தருடைய பாத்திரத்தை அதாவது போஜன பானம் பண்ணும்போது நினைவு கூறுதல் அடையாள சின்னங்களை போஜன பானம் பண்ணும்போது எப்படி புசித்திடக்கூடாது? அபாத்திரமாக புசித்திட கூடாது. அப்படி யாராவது அபாத்திரமா புசிக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க மனநிலையோட இருந்துடுறாங்க? அவங்க எப்படிப்பட்டவங்களாக கருதப்பட்டுறாங்க? அவருடைய ரத்தத்தை குறித்தும் அவருடைய சரீரம் குறித்தும் குற்றம் உள்ளவங்களாக ஆயிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அபாத்திரமாக போஜன பானம் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க அபாத்திரமா போஜன பானம் பண்ணிடாதீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்? 28வது வசனத்துல உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க. எதுல? இந்த அடையாளத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப என்ன சோதிச்சு பார்க்கிறது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு? நான் அதுக்கு தகுதியானவனா அப்படின்னு சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. தகுதியானவங்களே இங்க இருக்கிற அனைவருமே. ஏன்? அனைவருமே கர்த்தருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். இங்க யாரும் தகுதியற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. அப்ப நான் தகுதியானவனா சிந்திக்க தேவையில்லை. அப்ப வேற என்ன நிதானிக்கணும்? சோதி தெரியணும். எனக்குள்ள புளிப்பு இருக்குதா இல்லையா அப்படி நான் சோதி தெரியணும். வெரி குட். அது நம்ம கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? இப்ப அதை நம்ம சரியா செய்வோமா இல்லையா? செய்வோமா இல்லையா? செஞ்சுட்டு தான் இருப்போம். கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த முயற்சியை பண்ணிட்டு இருப்போம். ஆனா பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் நீங்க கவனிச்சு பாருங்க. 29ல என்ன இருக்குன்னா, அபாத்திரமா யாராவது போஜன பானம் பண்ணிட்டா அவங்க எப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவங்க போஜன பானம் பண்ணிட்டாங்களாம்? கர்த்தருடைய சரீரம் அவருடைய ரத்தம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால. இப்போ அப்பம் திராட்சரசம் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாம இங்க எத்தனை பேர் உங்கள அபாத்திரமாக போஜன பானம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு? இப்படி கேட்டா நீங்க யோசிப்பீங்க இல்லையா? வேற மாதிரி கேட்கலாம். போன வருஷம் உங்களை எத்தனை பேர் அபாத்திரர்களாக போஜன பானம் பண்ணீங்க? பேர் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாதிரி இல்லை. சரி, ஓகே, பாசிட்டிவா கேட்கலாம். எத்தனை பேர் பாத்திரவான்களாக போஜன பானம் பண்ணினீங்க? ஆராயணுமா? ஓகே, ஆராயணும். சரி, இப்ப வேற மாதிரி கேட்கலாம். இங்க ஒரு வேலை 50 பேர், நீங்க ஒரு 30 பேர்னு வைங்களேன். இப்போ 30 பேர் என்று சொன்னா கூடியிருக்கிற 30 பேர்ல எத்தனை பேர் அபாத்திரமாக போஜன பானம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நம்பர் சொல்லுங்க. 30 பேர்ல எத்தனை பேர் அபாத்திரர்களாக போஜன பானம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 5 பேர் அபாத்திரர்களாக போஜன பானம் பண்ண? ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. ஒரு 2 பேர்,
வேறு யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லிக்கலாமா? ஓகே. இப்போ நீங்க வசனத்தை கவனிங்க. 30வது வசனம். 30வது வசனம் என்ன இருக்குன்னா, இதன் நிமித்தம் உங்கள பலவீனர்கள் ஆயிருக்கிறாங்க, வியாதியஸ்தர்கள் ஆயிருக்கிறாங்க, நித்திரைக்குள்ளேயும் போயிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் பலவீனர் ஆயிட்டாங்க? எது நிமித்தமா பலவீனர் ஆயிட்டாங்க? அபாத்திரமாக போஜனபானம் பண்ணின நிமித்தம் பலவீனர் ஆயிட்டாங்க. கர்த்தருடைய சரீரம் அவருடைய ரத்தம் என்னதென்று நிதானித்து அறியாம போஜனபானம் பண்ணினதுனால எவ்வளவு பேர் அபாத்திரமாக போஜனபானம் பண்ணிட்டாங்களாம்? அநேகர். இப்ப வசனம் பொய் சொல்லாது. வசனம் பொய் சொல்லாது. இப்ப எவ்வளவு பேர் அப்போ அபாத்திரராக போஜனபானம் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஒருத்தரா, 2 பேரா, 30 பேர்னா, ஒரு 5 பேரா, 10 பேரா? எவ்வளவு? அநேகர்னா எவ்வளவு சொல்லலாம்? மெஜாரிட்டி. 30ல ஒரு 15 பாதி, ஒரு 20 பேர் என்ன ஆகலாம்? கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது. வசனத்தை அப்படி நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். ஏறக்குறைய ஒரு 20 பேராவது அபாத்திரராக போஜனபானம் பண்ண வாய்ப்பு இருக்கு. 30 பேர் என்று சொன்னா அதுல மெஜாரிட்டி 20ன்னு நம்ம சொல்லிக்கலாம். பிரியமானவர்களே, எதனாலன்னு வசனம் மறுபடியும் சொல்லுது? இதன் நிமித்தம். எது நிமித்தம்? அபாத்திரமாக போஜனபானம் பண்ணியதன் நிமித்தம். இப்ப நீங்க சொல்லுங்க, கடந்த வருடத்துல இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் நீங்க பாத்திரவான்களாக பங்கெடுத்தீங்க? எத்தனை பேர் அபாத்திரவான்களாக பங்கெடுத்தீங்க? அப்படி கேட்டா, பேர் பாத்திரவானாக பங்கெடுக்கணும்னா அது எப்படி நடக்கும்? அபாத்திர தன்மையோட பங்கெடுக்கணும், அது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? அப்படி எப்படி நீங்க பாத்திரவானாக பங்கெடுத்ததாக நம்பிக்கை கொள்றீங்க? இல்ல அபாத்திரமாக பங்கெடுத்தேன்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? பாத்தீங்களா, ஒரு கன்ஃபார்மிட்டி, நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா இந்த விஷயத்துல? அப்போ பாத்திரவானாக பங்கெடுக்கணும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அபாத்திர தன்மையோட பங்கெடுக்கணும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பாத்திரவானாக பங்கெடுக்கிறதுனா என்ன, இல்ல அபாத்திர தன்மையோட பங்கெடுக்கிறதுனா என்ன? நீங்க யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ வசனத்துக்குள்ள போய் செக் பண்ணலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வசனத்தின்படியாக நம்ம சிந்திச்சோம்னா, அப்பம் மற்றும் திராட்சரசம் அது கர்த்தருடைய சரீரம், அவருடைய ரத்தம், இது கூடவா தெரியாம யாராவது அதுல பங்கெடுக்கிறவங்க இருக்கீங்க? கண்டிப்பாக 100% இல்லைன்னா ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா வேத மாணவர்களுக்குள்ள மீட்கும் பொருள் சத்தியம் ரத்தத்தோட ஊறி போனது. அது நம்முடைய ஜீன்ல இருக்கு. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நம்மளால தவறா பேச முடியாது. அந்த அளவுக்கு அந்த உபதேசம் நமக்குள்ள ரொம்ப வலிமையாக இருக்கு. பிரியமானவர்களே, அப்ப அந்த அப்பம் மற்றும் திராட்சரசம் முதன்மையாக நம்முடைய அர்த்தம் என்ன இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அது கர்த்தருடைய மீட்கும் பொருள், ஈடுபலி, ஆதாமுடைய ஜீவனுக்காக ஈடாக கொடுக்கப்பட்ட பலி, அது கர்த்தருடைய பரிசுத்தமான பலி. இது தெரியாம நம்ம யாருமே கிடையாது. அப்ப அந்த அப்பம் திராட்சரசம் ரெண்டையும் சேர்த்து முதன்மையாக நம்ம புரிந்து கொள்ளும் போது இதுதான் முதன்மையான அர்த்தம். இந்த அர்த்தம் தெரியாம இங்க யாரும் பங்கெடுக்கிறாங்க வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த ரீதியில் அபாத்திர தன்மை என்பது நடைபெறும் என்று நம்ம நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்ப வேற எந்த ரீதியிலும் இந்த அபாத்திர தன்மை நடக்க வாய்ப்பு இருக்கு? இப்ப அந்த கோணத்துலதான் நம்முடைய பாடம் இருக்க போகுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ இது எப்படி என்பதை இப்ப நம்ம உள்ள போலாம். இதை குறித்து நம்முடைய ஆண்டவர் எங்கேயாவது பேசிட்டாரா என்று கேட்டா, அவர் எங்கேயுமே நேரடியா பேசல. அவரு மறைமுகமா தான் பேசிட்டார். எப்படி பேசிட்டாருன்னா, லூக்கா 12:50 அவர் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் பத்தி பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? என்னன்னு பேசுறார்? நான் முழுக வேண்டிய ஸ்நானம் ஒன்று உண்டு, அது முடியும் அளவும்
நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஏற்கனவே யோர்தான்ல முழுகிட்டார், இன்னொன்னு முழுகுதல் பத்தி பேசுறார். அது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்வாரி சிலுவையினுடைய மரணம் பத்தி பேசுறார். ஏன்னா அங்கதான் முடியுது என்பது தெளிவு. இதை ஆண்டவர் நேரடியாக அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா இப்ப சீசர்கள் அவர் இடத்துல வந்து அவருக்கு வலது பக்கம் இடது பக்கம் உட்காருவதற்கு ஆசையா போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சீசர்கள் கிட்ட கேட்கிறாரு, உங்களுடைய ஆசையை நான் எதுவும் குறை சொல்லல, ஆனா வலது பாரியத்துல இடது பக்கம் உட்கார்றத பத்தி உங்க ஆசை ரொம்ப நல்லது. ஆனா அது உட்காரணும்னா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சிருக்கணும். நான் இப்ப அதை கேள்வியை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இப்படி உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதலாவது நான் பெரும் ஸ்நானத்தை நீங்க என்ன பண்ணணும், பெற வேண்டும். நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க குடிக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம ஆண்டவர் கேட்கும்போது சீசருடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு? மத்தேயு 20, 22, 23 பாக்குறோம் இல்லையா? கேட்கிறாரு இல்லையா? அப்போ சீசர்கள் என்ன சொன்னாங்க? ஓ குடிப்போம் அப்படிதான் சொன்னாங்க. அப்ப அவங்க உடனடியாக அந்த பதில சொல்லும் போது உண்மையிலேயே அவங்க மனசுல அவங்க எதைதான் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கர்த்தரை என்ன கேட்டிருக்கணும்? யோர்தான்ல அவர் முழுகிட்டு வந்தார், நம்மளே முழுக சொல்றார். பாத்திரத்துல திராட்சரசம் என்பது யூதர்களுடைய வழக்கம், அதை அவர் குடிச்சிட்டு கொடுப்பாரு, நாம குடிக்கணும். என்ன ஆண்டவரே, நீங்க குடிச்ச பாத்திரத்துல குடிக்க எங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த எச்ச பாத்திரத்துல குடிக்கிறது எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம், கொடுங்க, இப்பயே குடிக்கிறோம். நீங்க யோர்தான்ல முழுக சொல்றீங்களே, யோர்தான் என்ன, நாங்க கலிலேயே கடல்லையே முழுகணுங்க இல்லையா? ஏன்னா மீன் பிடிக்கிறவர்கள அநேகர் இருந்ததுனால அது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா என்ன? கடலே முழுகிறவங்களும் யோர்தான்ல முழுகிறது பெரிய கஷ்டமா? ஒருவேளை அவங்க அப்படி சிந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவங்க அப்போதைக்கு புரிஞ்சுக்கலன்னு தெரியும். ஆனாலும் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா நீங்க குடிப்பீங்க, நீங்க முழுகுவீங்க. ஆனா இது எப்ப அவங்க செய்தாங்க? கர்த்தருடைய ஆவிய, பரிசுத்த ஆவியை வாங்கிட்ட பிற்பாடு, பின்னாடி வாங்கிட்ட பிற்பாடு அவங்க இந்த விஷயம் ஆண்டவர் இதுக்கு தான் பேசிட்டாருன்னு தெளிவா புரிஞ்சு. பிரியமானவர்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே ஆண்டவர் இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறார்? அந்த முழுகுதல், பாத்திரத்துல பானம் பண்ணுதல், எதை பத்தி அப்ப பேசிருக்கணும்? பிரியமானவர்களை, இதை பத்தி அப்போஸ்தலன் பவுல் தான் தெளிவா பேச ஆரம்பிக்கிறார். எங்க பேச ஆரம்பிக்கிறார்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நம்ம பிக்கிற அப்பம் கூட கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்ப அந்த அர்த்தம் மற்றும் அந்த அப்பம் பத்தி பேசும்போது அதுல பங்கெடுக்கிறவங்க நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இது நான் பானம் என்ற போஜனம் பானம் பண்ணும்போது எனக்கு என்ன நினைவுல வரணும்? அந்த பிற்க கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சிந்தப்பட்ட அந்த ரத்தத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இது எப்ப நினைவுக்கு வரணும்? அப்பம் திராட்சரசம் எடுக்கும்போது சிந்திக்கணும். என்ன சம்பந்தம்? வேற வார்த்தை சொல்லணும்னா பங்கு. எனக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. என்ன பங்கு இருக்கு? கர்த்தர் இயேசு கொடுத்த மீட்கும் பொருளை உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்கா? அந்த முதன்மையான அர்த்தம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பங்கு இருக்கா? இருக்கா? இருக்கு இல்ல? இருக்கு இல்ல? 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா மீட்கும் பொருள் முழுமை அடையணும்னா உங்களோட என்னுடைய பலியெல்லாம் அவசியம் இல்லை. அவருடைய ஒரே ஒருத்தருடைய பலியே போதுமானது. அப்ப இங்க பங்குன்னு சொல்லும் போது, ஒரு சம்பந்தம் சொல்லும் போது, அப்ப எதை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, வெரி குட். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம எதுவும் புதுசா பேசல. பிரியமானவர்களே, இதை பத்தி அப்போஸ்தலன் பவுல் பேசுறார். அப்ப அந்த சம்பந்தம் என்பது என்ன? அது எதை குறிச்சு அவர் பேசிருக்கிறார் என்று பார்க்கும்போது, கொலோசியர் 1:24 இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. அப்போஸ்தலன் பவுலுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு பாடுபடுவதில். யாருக்காக? 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 உடன் அங்கங்களுக்காக பாடுபடுவது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அந்த மகிழ்ச்சின்னா, அடுத்த வசனத்தினுடைய அடுத்த பாகம் பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே
நிறைவேற்றுகிறேன். ஏன் அவருக்கு சந்தோஷம்? கர்த்தர் இயேசு பாடுபட்டார், உபத்திரவப்பட்டார். யாருக்காக? சரீரமாகிய சபைக்காக. ஏன் அவர் பாடுபட்டார்? பின் வருகிறவங்க அவங்களும் அதே மாதிரி சரீரமாகிய சபைக்காக பாடுபடணும். ஒவ்வொருத்தரும் பாடுபடணும். அப்படி பாடுபடுவதில் என்ன பண்ண, வந்தாச்சே, தலை கொடுத்தாச்சே, வாழ்ந்துதானே ஆகணும், அப்படி இல்லை. மகிழ்ச்சி, சந்தோஷம். பிரியமானவர்களே, உலகத்துக்காக கர்த்தர் இயேசு பாடுபடலை என்பது உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? 1 பேதுரு 1:4 நாம தெளிவா படிக்கிறோம். உலகத்துக்காக அவர் பாடுபடணுங்கிற அவசியமே கிடையாது. ஜீவன் கொடுத்தா போதுமானது. அப்ப அவர் பாடுபடுவது ஏன் என்று கேட்டா, பாடுபட்டது ஏன்னு கேட்டா, அவருடைய சரீரமாகிய சபைக்கு. அப்போ இந்த பாதையில வரக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் அதே போல அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த அங்கத்தினர்களுக்காக பாடுகள் படணும் என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. பிரியமானவர்களே, அப்ப இந்த 2ஆம் பட்சமான அர்த்தம் என்ன? முதன்மையான அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். என்னன்னு? அந்த சரீரம், அது அந்த ரத்தம் மீட்கும் பொருள், அவருடைய மீட்கும் பொருள் அடையாளப்படுத்துது. இதுதான் முதன்மையான அர்த்தம், மாற்றவே முடியாது. ஆனால் அதோட நிப்பாட்டுல 2ஆம் பட்சமான ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, அது உலகத்துக்கு இல்ல, அவருடைய சரீரமாகிய சபை அங்கத்தினர்களுக்கான நமக்கானது இது. அப்ப நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டது, அவ்வளோ உபத்திரவப்பட்டது, அவ்வளோ வேதனை அடைஞ்சது உலகத்துக்காக இல்லை, அவருடைய சரீரமாகிய சபையாகிய நமக்காக அவர் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறார், அவ்வளோ உபத்திரவம், அவ்வளோ வேதனை வாங்கியிருக்கிறார். அது ஒரு மாடல். அது அவரோட முடிஞ்சு போகல. அவருடைய பின்னடியார்கள் என யாரெல்லாம் இந்த பாதையில நுழையிறாங்களோ அவங்க எல்லாரும் அதே போல பாடுபடணும் என்பதுக்காகத்தான். இந்த விஷயத்த அப்போஸ்தலன் பவுல் நல்லா புரிஞ்சுட்டு அவருடைய வாழ்க்கையில அவர் அப்படி செய்வதை சந்தோஷமும் மகிழ்ச்சியா பார்க்கிறார். அப்ப சபைக்காக அவர் பாடுபட்டதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு, எனக்காக வச்சிருக்கிறார் ஒரு பங்கை, நான் அதை நிறைவேற்றுகிறேன் மிக்க மகிழ்ச்சியோட. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இப்ப நம்ம இங்க புரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான பாகத்துக்கு போலாம். இப்போ பாடுபடணும் என்பது இப்ப நம்ம புரிஞ்சாச்சா? அப்ப அந்த திராட்சை ரசம், அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் 2ஆம் பட்சமான அர்த்தத்தை நமக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்டா, அவருடைய சரீரம் ஆகிய சபைக்காக நீங்க நானும் பாடுபட்டிருக்கணும், பாடுபடணும். கரெக்டா? கரெக்டா? இதுதான் இந்த 2ஆம் பட்சமான ஆழமான அர்த்தம். அப்ப நம்ம கொரிந்தியர்ல படிச்சோம் இல்லையா, 11ஆம் அதிகாரத்துல, நிதானித்து அறியாம என்பதனுடைய முதன்மையான அர்த்தம் அங்க வருவதில்லை என்று கேட்டா, அது இருக்கு, ஆனா அது தெரியாம யாரும் பண்ண போறதில்லை. அப்ப நிதானித்து அறிவதனுடைய இன்னொரு பாகம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, சரீரமாகிய சபையாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய உடன் அங்கங்களுக்காக என்னென்ன பாடுகள், என்னென்ன உபத்திரவங்கள், என்னென்ன தியாகம் வாங்கியிருக்கிறோம், சகிச்சிருக்கிறோம். கடந்த நாட்களில் இப்படி சிந்திக்கணும். நிதானித்தறியணும், சோதித்தறியணும்னு சொல்றோம் இல்லையா? எந்த கோணத்துல அது முதன்மையாக செய்யப்பட்டிருக்கணும்னு சொன்னா, உடன் அங்கங்களுக்காக நான் கடந்த கால பகுதிகளை எனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகள்ல நான் எவ்வளவு செய்தேன், அவர்களுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு உபத்திரவங்கள் வாங்கினேன், எவ்வளவு சகிச்சேன், எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், எவ்வளவு அன்பில் அதை நான் செய்தேன். இப்படி சிந்திக்கணும், இப்படி சிந்திக்கணும். பிரியமானவர்களே, இப்போ நீங்க சிந்திங்க. இந்த கோணத்துல சிந்திச்சீங்களா? சிந்திக்கலன்னா பரவாயில்லை, சிந்திக்கிறதுக்கு இன்னும் நமக்கு கால அவகாசம் இருக்கு, சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, இந்த கோணத்துல தான் சிந்திக்க சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவ கடந்த வருடத்துல இந்த கோணத்துல இந்த அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில நிஜத்துல எவ்வளோ கடந்து போச்சு. என்னுடைய தாளந்துகள், என்னுடைய திறன்கள் அனைத்தையும் என்னுடைய உடன் அங்கங்களுக்காக நான் எவ்வளோ பலியாக்கினேன்.
பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில இப்படி சிந்திக்கணும். என்னுடைய நேரம், மற்ற பிற தாளந்துகள், என்னுடைய ஆரோக்கியம் எவ்வளவு நான் செலவழிச்சேன். இப்ப நம்ம ஒரு வருஷம் முழுக்க கொஞ்சம் சிந்திச்சா கஷ்டம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு எடுக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் உடன் அங்கங்களுக்காக பாடுகள் பட்டீங்க? வெரி குட். பட்டீங்களா? நேத்தைக்கு அல்லது இந்த ஒரு வாரம் முழுக்க சிந்திக்கலாமே. இந்த ஒரு வாரம் முழுக்க உடனங்கங்களுக்காக எவ்வளவு பாடுகள் யார் யார் பட்டீங்க? எவ்வளவு உபத்திரவங்கள் வாங்கினீங்க? எவ்வளோ சகிச்சீங்க? சிந்திக்கலாமா? இப்ப நிதானிச்சு பார்க்கலாமா? இப்ப சோதிச்சு பார்க்கலாமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது குறைவுகள் இருக்கும். கண்டிப்பா குறைவுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதை விட அந்த அளவுக்கு சிந்திக்கல, பயன்படுத்தல, சாதாரணமாக பார்த்து விட்டேன், ரொம்ப கவனம் கொடுக்கல, என்னுடைய சொந்த காரியங்களுக்கு நான் கொடுக்கிற அளவுக்கு நான் கொடுக்கல. இருக்கலாம், தவறு இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்து போச்சு. ஆனா இப்படி செய்யாம, இப்படி சிந்திக்காம பங்கெடுத்தா அதுதான் நமக்கு அபாத்திர தன்மையை கொண்டு வருது என்பதை புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப நம்ம சரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நிதானிக்கணும், சோதி தரணும். குறைகள் இருக்கு, குறைகளுக்காக தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்போம். அவ்வளவுதான். அது செய்வோம். செய்யாம விட்டுட்டோமே. ஆமா, செய்யாம விட்டுட்டோம். என்ன பண்ண? தெரிஞ்சிருந்தது அல்லது தெரியாம இருந்தது அல்லது அந்த அளவுக்கு புரியாம இருந்துச்சு. இப்பதான் அந்த சீரியஸ்னஸ் புரியுது. பரவாயில்லை. என்ன செய்யணும்? மன்னிச்சிடுங்க, எவ்வளோ வாய்ப்புகள் நான் இப்படி எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லது ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். செய்தோம், அந்த அளவுக்கு செய்யல, ஏதோ செய்தேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் இந்த வருஷம் இனி நான் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக நான் பயன்படுத்த விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். பலன் இல்லை, திறன் இல்லை, தயவு செஞ்சு உங்க உதவி எனக்கு கொடுங்கப்பா. என்னை அனுசரிச்ச பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய வாஞ்சைகள் அப்ப எதை குறித்து இருக்கணும்? உடன் அங்கங்களுக்காக பலியாகுவது குறிச்சு இருக்கணும், அவர்களுக்காக பாடுபடுவது குறிச்சு இருக்கணும். இப்படி நாம் சிந்திப்பது பிரியமானவர்களே, படிப்படியா நம்மை கர்த்தருடைய சாயலுக்கு முன்னேற்றிட்டு கொண்டு போகும். அப்ப நம்ம அன்றாட பாடுபடுவதற்கும் இந்த நினைவு கூறுதலுக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கு தெரியுதுங்களா? இந்த சம்பந்தம் நம்ம புரிஞ்சிருக்கிறது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, பாருங்க, இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். நமக்கு தூதனுடைய வார்த்தைகள்ல சில கணக்குகள் இருக்கு. என்ன கணக்குன்னா, அன்றாட வாழ்க்கையில நம்முடைய உடன் அங்கங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக நம்ம எடுக்கக்கூடிய பாடுகள் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளவு செய்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்படியா ஒரு கணக்கு இருக்கு. இப்போ நம்முடைய ஒரு நாள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மாதம் நீங்க எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு நாளோ ஒரு மாதமோ நீங்க எடுத்துக்கொண்டா, இப்போ நம்முடைய தாளந்துகள், திறன்கள், நம்முடைய உடன் அங்கங்களுக்காக நம்ம கொடுப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்பத்துக்காக நிறைய நேரம் கொடுக்க வேண்டிய இருக்கு, நிறைய செலவழிக்க வேண்டிய இருக்கு. நியாயம், அதெல்லாம் முடியாது, என்னுடைய உடன் அங்கங்களுக்கு தான் செய்வேன் அப்படியெல்லாம் வந்துடாதீங்க. ஏன்னா அறம் எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது, அகாப்பை எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. முதல்ல அங்க பிராக்டிஸ் ஆகணும். ஓகே, அப்ப முதல்ல அந்த பிராக்டிஸ் அங்க பண்ணுவோம். அப்போ நம்முடைய குடும்பத்துல கணவன் அல்லது மனைவி, பெற்றோர், பிள்ளை, இவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள் ஒரு பெரிய அளவுல இருக்கா? அப்புறம் நம்மை சார்ந்து நம்ம நம்பி சில பேர் இருப்பாங்கல்ல, நம்முடைய உறவுகள்ல, நண்பர்கள்னு, அவங்களுக்காக நியாயமா நம்ம கொஞ்சம் செய்யணுமா? ஏன்னா எல்லாருக்கும் நன்மை செய்ய நாடுங்கள், அதுவும் செய்யணுமா? இப்ப அங்க கொஞ்சம் போயிடுதா? இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம கிட்ட உடன் அங்கங்களுக்காக நம்மை பலியாக்குவதற்கு என்று எவ்வளவு இருக்கு?
ரொம்ப சின்ன அளவு இருக்கு, ரொம்ப சின்ன அளவு இருக்கு. பிரியமானவர்களே, அந்த சிறிய பகுதியையும் இந்த உலகம், மாமிசம், சாத்தான் என்ன பண்றாங்க தெரியுங்களா? எப்படியாவது கவர்ந்தெழுக்கணும், நம்முடைய நேரங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும், நம்முடைய பணத்தை எப்படியாவது விரயம் பண்ண வைக்கணும், நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படியாவது கெடுக்கணும். இந்த வகையில பயங்கரமா வேலை போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, அதையும் தாண்டி உடன் அங்கங்களுக்காக நீங்க நானும் ஏதாவது ஒரு பிரயாசங்கள் படணும்னா எவ்வளவு பண்ண முடியும்? எவ்வளவு இருக்கு? எவ்வளவு கொடுக்கிறோம்? ரொம்ப சின்ன அளவு, ரொம்ப சின்ன அளவு. நம்ம கொடுப்பது என்பது ரொம்ப சின்ன அளவு, ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லை. நம்ம கொடுக்கிற பெருசா நினைக்க வேண்டாம், ரொம்ப சின்னது. பிரியமான சகோதர சகோதரியே, அதையாவது முழுசா கொடுங்க என்பதுதான் பிதாவுடைய விருப்பமாக அங்கே இருப்பதை நம்ம கவனிக்க முடியுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நீங்க தூதனுடைய எழுத்துக்கள்ல நீங்க வாசிக்கும் போது இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பிபிடி சகோதரர் ஷேர் பண்ணுவாங்க, நீங்க படிச்சுக்கோங்க. 6th வால்யூம்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. 11வது அத்தியாயம் பஸ்கா இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கு, நீங்க அதுல படிக்கலாம். பாருங்க, அப்போ எவ்வளவுதான் இருக்கு சிந்திச்சு பார்த்தா? ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இதை செய்வதற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம், அந்த குறைவானதையும். ஓகே, இதுதான் நம்ம செய்யணும் என்பதை இப்ப புரிஞ்சாச்சா? இப்ப 2வது பகுதி புரிஞ்சாச்சா? இப்ப அந்த நிதானித்து பார்ப்பது, சோதித்து பார்ப்பது என்பது அப்ப எந்த கோணத்தில் நடைபெற்று இருக்கணும்? பலி நம்முடைய உடன் அங்கங்களுக்காக, பாடுகள் நம்முடைய உடன் அங்கங்களுக்காக, உபத்திரவங்கள் சகிக்கிறது எவ்வளவு செய்தோம் என்பதை சிந்தித்து பார்ப்பது. இது 2ஆம் பட்சமான ஆழமான அர்த்தத்துல முதன்மையாக செய்யப்பட வேண்டியது. இது கண்டிப்பா நம்ம செய்யணும். இவ சிந்திச்சு பார்க்கும்போது, ஒருவேளை நம்ம கடந்த நாட்கள்ல ஆமா நம்ம போதிய அளவுக்கு செய்யலையே, நமக்கு சோர்வாகும் இல்லையா? நேர்மையான மனசா இருந்தா நம்ம கண்டிப்பா சோர்வு வரும். ஐயோ, நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கணும், நான் பண்ணலையே, சோர்வாகும். தவறு இல்லை, தவறு இல்லை. எப்போ அந்த சோர்வு உங்களுக்கு வருவதாக நீங்க உணர்றீங்களோ, அந்த தருணம் நம்மை பொதுவாக பின்வாங்கி வைக்கிற தருணமாக இருக்கும். ஆனா இங்க ஆலோசனை என்னன்னா, நீங்க சோர்வு அடைந்திருக்கிற அந்த தருணம் தான் எங்க போகணும்? போய் பாத்திரத்துல பங்கெடுங்க. 31ஆம் தேதி போய் பங்கெடுங்க. பிதர், நான் அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், போய் பங்கெடுங்க. இல்ல பிதர், நான் இவ்வளோ, அதனாலதான் சொல்றாரு போய் பங்கெடுங்க. ஏன்னா பங்கெடுத்த பிற்பாடு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? புதிதான ஒரு உணர்ந்து கொள்ளுதல் உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் பாடுபடுவதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். போங்க, போய் பங்கெடுங்க என்பதுதான் வசனத்துல அங்க இருப்பதை நம்ம கவனிக்க முடியுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால இங்க என்ன என்ன இருந்துட வேண்டாம் அப்படின்னா, பாவங்களோ அனலற்ற தன்மைகளோ என்ன ஆயிட வேண்டாம், அபாத்திரன் என்ற உணர்வுகளோ உங்களை தடை பண்ணிட வேண்டாம், வேண்டாம். உங்க குறைகள் எல்லாம் கர்த்தர்கிட்ட போய் சொல்லிடுங்க. ரீபென்ஸ் ஆர்டிக்கல்ல இது இருக்கு, நீங்க ஷேர் பண்ணுவோம், நீங்க படிச்சுக்கோங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அபாத்திர தன்மை வந்தா பயப்பட வேண்டாம். குற்றமுள்ளவங்களை ஆயிட்டோமே பயப்பட வேண்டாம். இனதென்று நிதானித்தறியாம பண்ணிட்டோமே பயப்பட வேண்டாம். சோர்வாக வேண்டாம், பின்னடைவாக வேண்டாம். தைரியமா போங்க, போய் பங்கெடுங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை இத புரிஞ்சு உணர்ந்து செய்யாம இருந்தாதான் அதுதான் அந்த நினைவு கூறுதல் உங்களுக்கு அர்த்தமற்றதாக ஆயிடும். பாருங்க, மேல என்ன இருக்கு? இப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதன்மையான அர்த்தம் மற்றும் 2ஆம் பட்சமான ஆழமான அர்த்தம், இதை புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டு உணர்ந்து கொள்ளப்படவில்லை எனில் நினைவு கூறுதலானது அர்த்தமற்றதாக அல்லது பாதகமானதாக காணப்படும் என்பதை மறவாமல் இருப்போமாக. பிரியமானவர்களே, அப்ப தொடர்ந்து அபாத்திரத்தன்மை இருக்கு, பரவாயில்லை, உணர்ந்துக்கிட்டீங்களா? உணர்ந்தா அது அர்த்தமாயிடும் உங்களுக்கு. உணராம இருந்தாதான் அது அர்த்தமற்றதாக ஆயிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. சகோதர சகோதரிகளே,
இப்படி நிறைய பேர் செய்யாததுனாலதான் என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு அபாத்திரத்தன்மை மேலும் 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 வளர்ந்து என்ன ஆகுதுன்னா, பிரியமானவர்களே, இல்ல இல்ல இது புரிஞ்சு செய்யாதனாலதான் இப்ப அநேகர் என்ன ஆயிடுறாங்க, பலவீனர் ஆயிடுறாங்க, வியாதி ஆயிடுறாங்க, நித்திரைக்குள்ள கூட போயிடுறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ என்ன செய்யணும்? முதல்ல நிதானிச்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. கடந்த நாட்கள்ல இந்த கொள்கை என் வாழ்க்கையில எவ்வளவு நிறைவேறிச்சு, எவ்வளவு குறைவுகள் எவ்வளவு தவறுகள் என்னிடத்துல இருக்கு, சிந்திச்சு பாருங்க. குறைவுகள் இருக்கும், மனம் தளராதீங்க, பயப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். கர்த்தரிடத்துல போய் நீங்க என்ன பண்ணிடுங்க, அது எல்லாத்தையும் சொல்லிடுங்க, சொல்லிடுங்க, மறக்காம சொல்லிடுங்க, மன்னிப்பு வாங்கிடுங்க. போதுமா? போதுமா? இப்பதான் அடுத்த முக்கியமான விஷயம் செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? நீங்க அப்படி யாருக்கு விரோதமாக குற்றம் புரிந்தீர்களோ, தவறு செய்தீங்களோ, பலவீனத்தை வெளிப்படுத்தினீங்களோ, அவங்க கிட்ட போங்க. அவங்க யாரு? உங்கள் சகோதரன் சகோதரி. போங்க, சிந்திச்சு பாருங்க. அப்படின்னு நான் யார் யாருக்கு விரோதமா என்னுடைய பலவீனத்தை நான் வெளிப்படுத்தினேன், யார் யாரும் நான் காயப்படுத்தினேன், யார் யாரும் நான் ரணமாக்கிட்டேன், கண்ணீர் வர வச்சேன், யார் யாரும் நான் நோகடிக்க பண்ணிடுக்கிறேன். சிந்திங்க. சிந்திச்சு அவங்க கிட்ட போய் நீங்க என்ன பண்ணிடுங்க, உங்க தவறையெல்லாம் சொல்லி ஒப்புரவாயிடுங்க. பிரதர் அதெல்லாம் ஓகே பிரதர், எனக்கு மனசு இருக்கு செஞ்சிடலாம். ஆனா ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஆனா அவரு எனக்கு விரோதமா செஞ்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல பிரதர், அது எப்படி பிரதர் அவர் அதை செய்யாம நான் எப்படி, அது கரெக்டா? கரெக்டா? அப்ப அவரே எனக்கு விரோதமா செஞ்சதை அவர் ஒப்புக்கணுமா இல்லையா? ஒப்புக்கணுமா இல்லையா? ஆனா வார்த்தைகள் நமக்கு என்ன இருக்கு, அவர்கள் அவர்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, உங்களுக்கு எதிராக மற்றவர் அவங்க தவறுகளை ஒப்புக்கொள்றாங்களோ இல்லையோ விட்டுருங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிடுங்க, ஒப்புக்கொள்ளுங்க, ஒப்புரவாயிடுங்க, க்ளோஸ். இந்த சாப்டர் இந்த வருஷத்தோட க்ளோஸ் பண்ணிடுங்க. வேண்டாம், வளர விடாதீங்க. ஏன்னா அது என்ன பண்ணிட்டோம், அபாத்திர தன்மையை மேலும் மேலும் வர வச்சு உங்களுக்குள்ள என்ன வரும், முதல்ல என்ன வரும், பலவீனம். அபாத்திர தன்மை அது நிமித்தம் என்ன ஆகும், பலவீனம் வரும். பலவீனம் தொடர்ந்து கொண்டே போச்சு, எடுக்கவே இல்லை, உணர்வடையவே இல்லை. தொடர்ந்து சில வருஷங்கள் போகுது, நினைவு கூறுதல் அனுசரிச்சுட்டே இருக்கிறோம். அது என்ன பண்ணுது, வியாதியாக மாறிடுது. வியாதியும் கண்டுக்கவே இல்லை, அப்படியே குணப்படுத்தாம போயிட்டே இருக்கு. கடைசியில் என்ன ஆயிடும், நித்திரை ஆயிடும். இப்ப ஆவிக்குரிய விஷயங்கள் இதெல்லாமே, இது மாம்சீகத்தில் நடக்கிறது இல்ல. இப்ப ஆவிக்குரிய விஷயம் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய பலவீனம். என்னது ஆவிக்குரிய பலவீனம்? ஆவிக்குரிய பலவீனம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வெரி குட், நல்ல வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அதாவது சோர்வு நல்ல வார்த்தை. இன்னொரு வார்த்தை சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப மாம்சீகத்துல சோம்பேறித்தனம்னு என்ன, 3 வேளை சாப்பிடுறது, தூங்குறது, உட்காருது, சாப்பிடுறது, தூங்குறது, உட்காருது, வேற எந்த வாழ்க்கையில ஒர்க் அவுட்டே இல்லை. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்படியே தொடர்ந்து போச்சுன்னா அது என்ன வரும், என்னென்ன வியாதி எல்லாம் வரணுமோ எல்லாம் கூட வந்து சேர்ந்துடும். இதேதான் ஆவிக்குரிய விதத்துல. அர்ப்பணிப்பு பண்ணியாச்சு, பலியாகிறேன் என்று சொல்லியாச்சு, பாடுபடுகிறேன் என்று சொல்லியாச்சு, உபத்திரவங்களை சகிக்கிறேன்னு சொல்லியாச்சு. சொன்னா சொன்னதை என்ன பண்ணணும், அன்றாட வாழ்க்கையில் அது நம்ம கிட்ட நிறைவேறணும். நிறைவேறல என்ன ஆகும், பலவீனம். ஏன்னா சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய விதத்துல அனலற்ற தன்மை காமிக்குது. ஒரு சகோதரன் பாடுபடுறார் அப்படிங்களா, ஓ சரி சரி சரியாடா சரி, அவ்வளவுதான்.
பிரியமானவர்களே, ஆனா அவங்களுக்காக ஊக்கமான ஒரு ஜெபம், நேர்ல போயிட்டு அவங்களுக்காக ஒரு ஆறுதலான வார்த்தை, இல்ல போன்ல ஒரு ஆறுதலான வார்த்தை செய்யணும். அது வரணும், அந்த துடிப்பு வரணும். ஏன்னா நம்ம குடும்பம் இல்லையா? ஒருவேளை ஐக்கியம் கொள்ளுவதை பத்தி, ஐக்கியம் கொள்றது அந்த அளவுக்கு ஒரு வீரியம் இருக்காது, ஏனோ தானோ இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் படிப்பது ஏனோ தானோ இருக்கலாம். இதெல்லாமே அந்த சோம்பேறித்தனத்தின், ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு, பலவீனம். அதனால என்ன ஆகுதுன்னா, குணநட்சணங்கள், அவருடைய மாம்சீக குணம் என்னவோ, அந்த ஜென்ம சுபாவம்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். சில பேர் அவங்களுடைய மாம்சீக அந்த பலவீனத்தை வெளிப்படுத்துவாங்க, நமக்கும் ஒன்றும் புரியாது. என்னது இந்த சகோதரனுக்கு எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் பலவீனங்கள் உணரவே மாட்டேங்கிறாரு. உணர முடியாது. ஏன் உணர முடியாது? ஏன் அவரால் சரி செய்து கொள்ள முடியாது? அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழ மாட்டேங்கிறாரு. வாழ வேண்டிய விதத்துல வாழ்க்கையே இல்லையே. அதனால தன்னை சீர் செய்துக்கோ அவர் சிந்திக்கவே மாட்டார். நமக்கு சில நேரங்களில் புரியுதுல, ஒரு சிலர் ஏன் அப்படி இருக்கிறாங்க புரியுதுல. வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லுது பாருங்க. அபாத்திரமாக போதனை பண்ணாங்க பல வருஷங்களாக. அதனுடைய விளைவு இன்னைக்கு அவர் சந்திக்கிறார். கண்ணு முன்னாடி நமக்கு தெரியுது பளிச்சுன்னு. பலவீனங்களை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். சரி பண்ணவே இல்லை, சரி பண்ணவே இல்லை, சரி பண்ணவே இல்லை. வருஷங்கள் தொடர்ந்து போகுது, அனுசரிச்சுட்டே இருக்கிறார். அது என்னவாக அடுத்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? வியாதியாக வாய்ப்பு இருக்கு. என்ன வியாதி? ஆவிக்குரிய வியாதி. ஆவிக்குரிய வியாதி நீங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லுங்களேன். அல்ல, அதெல்லாம் அங்கேயே பார்த்தாச்சு. அதெல்லாம் பலவீனத்திலேயே வந்தாச்சுங்க. இப்ப அது தொடர்ந்து போகும்போது நம்ம தமிழ்ல நல்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, புறையோடின புண். சீக்கிரமெல்லாம் சரியாகாதுங்க, ரொம்ப ரிஸ்க் இருக்கு. நிறைய ஒரு உணவு கட்டுப்பாடு எடுக்கணும். இது ஆரம்பத்திலே பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா புறையோடின புண்ணாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கிழிப்பாங்க, வெட்டுவாங்க, கட் பண்ணுவாங்க, என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும், ரொம்ப டைம் எடுக்கும். பிரியமானவர்கள், அது போல ஆவிக்குரிய விதத்துல வியாதி வரும். என்னென்ன வியாதி வரும்? பெருமை வரும், மேட்டுமை வரும், கசப்பை வெளிப்படுத்துவார், பொறாமையை வெளிப்படுத்துவார், வெறுப்பை வெளிப்படுத்துவார். இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், முன்னேறிட்டே இருக்கும். இருதயத்துல இதெல்லாம் ரகசியமா நடக்கும், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வியாதின்னு வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் சரியெல்லாம் ஆயிடாதுங்க. ஏன்னா அது புறையோடி போச்சு, உணர்வுகள்லாம் அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுக்கு, ரொம்ப கஷ்டம். இப்போ அவரு எக்லிஷா வருவாரு போவார், ஆனா ஒன்றும் பெருசாலாம் அவங்க கிட்ட அர்ப்பணிப்பினுடைய அர்த்தமான வாழ்க்கையை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிரியமான சகோதர சகோதரி, இது தொடர்ந்து நீடிச்சா என்ன நடந்துரும்? நித்திரை, ஆவிக்குரிய நித்திரை. அப்படின்னா பாதைக்குள்ள இருக்க மாட்டார், பாதைக்குள்ள இருக்க மாட்டார். வியாதியும் கண்டு கொள்ளப்படாம, சிவியரா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம, டாக்டர் கிட்ட போகாம இருந்தா, எந்த டாக்டர் கிட்ட? நம்முடைய பரம வைத்தியர்கிட்ட போகாம விட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு. ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் கொஞ்சம் சிவியரா ட்ரீட் பண்ணுவாரு, வலிக்கும், தாங்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி விட்டாடிச்சிட்டோம். பிரியமானவர்கள், ஆனா செய்யணும், வேற வழியே இல்லை. ஆனா அதுக்கும் உணர்வுக்கு வாய்ப்பே இல்லைன்னா வருவாரு போவாரு, அட்டண்டன்ஸ் தான், ஆனால் பாதையில இருக்க மாட்டார். அவர்கிட்ட நீங்க எதையுமே எதிர்பார்க்க முடியாது, எதுவும் இருக்காது. அப்படின்னா அர்ப்பணிப்புக்குரிய வாழ்க்கை, சகோதர அன்பு, சகித்தல், பொறுத்தல் ஒன்னும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளோ ஆபத்தான நிலை பார்த்தீங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம சிந்திக்கலாம், ஒருவேளை நிதானிச்சு பார்க்கலாமே, கடந்த நாட்கள்ல நான் எப்படி இருந்தேன் இந்த விஷயத்துல? அவங்க மனசாட்சிக்கு தெரியும். முடிஞ்சா எழுதுவோம், இல்ல நினைவுல வச்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். சம்பந்தப்பட்ட உடல் அங்கங்கள் கிட்ட மனசை விட்டு கொஞ்சம் ஒப்புரவு ஆயிடுவோம். இல்லைன்னா பெரிய ஆபத்து இருக்குங்க, ஒப்புரவு ஆயிடுவோம், வேற வழியே இல்லை. கடைசி சான்ஸ் நமக்கு இந்த வருஷத்துல, இன்னும் ஒரு 4-5 நாட்கள் கடைசியான வாய்ப்பு, செஞ்சிடுவோம். ஆகிறது ஆகட்டும், கொஞ்சம் மனசு வராது, தைரியம் வரணும். அதுக்கு பரவாயில்ல சகோதரா, என்னை மன்னிச்சுட்டு திரும்பிட்டாவது முயற்சி பண்ணுங்க. ஒப்புரம் ஆக மொத்தம் எப்படியாவது ஒப்புரம் ஆயிடுங்க, அவ்வளவுதான், விட்டுறாதீங்க. ஒப்புரம் ஆகிட்டு வந்து கை வைங்க. இந்த வருஷத்தினுடைய அனுசரிப்பு உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதமான அனுசரிப்பாக
இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி நீங்க செய்தீங்கன்னா பாருங்க என்ன இருக்கு, நமக்கு மீட்கும் பொருள் பலி குறித்தும் தங்கள் கர்த்தருடன் உலகத்திற்கான பலியிலும் அவருடைய பாடுகளிலும் தங்களுக்கான பங்கு குறித்தும். மீட்கும் பொருள் பங்கு என்பது முதன்மையான அர்த்தம். அதுக்கு அடுத்து வருவது இரண்டாம் பட்சமான ஆழமான அர்த்தம். இந்த பங்கை குறித்ததுமான தெளிவான உணர்ந்து கொள்ளுதலே பரிசுத்தவான்களை முழுமையாய் வெளிப்படைய பண்ணுகிறதாகவும் பலப்படுத்துகிறதாகவும் இருக்கின்றதே ஒழிய வேற எதுவும் இல்லை. இந்த ரெண்டு புரிதல் தான் ரொம்ப முக்கியம், நம்ம பலப்படுவதற்கு வெளிப்பாக இருப்பதற்கு. இதை தவிர பிரியமானவர்களை பிரதானமாக வேறு எதுவுமே இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சதுனாலதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? அவருடைய வேண்டுதல் என்ன இருந்திருக்கு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நமக்கு தேவையான வரிகள் என்னன்னா, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபம் எழுதும் போது கிட்டத்தட்ட இன்னும் சில வருஷங்கள்ல அவர் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்ய போகிறார். அந்த தருவாயில் இது எழுதுறார். அப்படின்னா சகோதர சகோதரிகள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப அது வரைக்கும் அவருக்கு இது புரியலையா? இந்த விஷயம் புரியாம போச்சா? தெரியும் அவருக்கு. ஆனால் வருஷம் போக 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 போக, நாட்கள் போக 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 போக, பாடுபடுறதுன்னா என்ன அந்த அர்த்தம் தெளிவாக ஆழமாக புரிய வேண்டும். அது செய்துட்டே இருக்க வேண்டும். அதுக்கு நாம வாஞ்சிக்கணும் என்பதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்க முடியும். அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த வாஞ்சை என்னவாக இருக்கு? இந்த பாடுகள் இருக்கிற ஐக்கியம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் காமிச்சுட்டே இருங்க, நான் அதனுடைய ஆழம் இன்னும் புரிஞ்சுட்டே இருக்கணும். அப்படின்னா போன வருஷம் நான் பட்ட பாடுகள் இருக்கே உடனங்களுக்காக, அதுவே போதும் இல்லை. இந்த வருஷம் இன்னும் நான் எப்படி பாடுபடணும், இன்னும் நான் எப்படி பாடுபடணும், இன்னும் நான் எப்படி உபத்திரவப்படணும், இன்னும் நான் எவ்வளவு சகிக்கணும், இன்னும் நான் எவ்வளவு பொறுக்கணும், இன்னும் நான் எவ்வளவு அன்பு செய்யணும். வாஞ்சித்துட்டே இருப்பது, வாஞ்சித்துட்டே இருப்பது. இதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய வாஞ்சியாக இருந்ததுன்னா உங்க வாஞ்சை என் வாஞ்சியாக தானே இருக்கணும். பிரியமானவர்களே, இல்லை போன வருஷம் நான் முடிஞ்ச அளவுக்கு பாடுபட்டிருக்கிறேன், அப்ப இந்த வருஷம் இன்னும் அதே மாதிரி பாடுபடாதீங்க, அதிகபட்சம் அதை விட அதிகம் பாடுபடுறதுக்கு சிந்திங்க, வேண்டுதல் பண்ணுங்க. அதுதான் நமக்கு வசனத்தில் கொடுக்கப்படுகிற ஆலோசனை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்துல நமக்கு இருந்த பாடுகள் என்ன இருந்துச்சு? நாமெல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ள வருவதே நமக்கு ஒரு பாடுதான் இருந்துச்சு. அப்புறம் காத்துல மலையில பனியில உடன் அங்கங்களுக்காக அவங்கள போய் சந்திக்கிறது, அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்மால முடிஞ்சதை செய்யறது, அதுவே ஒரு பாடுகளா இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக 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 ஐக்கியம் இன்னும் முன்னேற 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 ஒழுங்குக்குள்ள நம்ம வர 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 பிரச்சனைகள் என்ன ஆகுது? வைரங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக மோத ஆரம்பிக்குது, இரும்பு இன்னொரு இரும்பை கூர்மையாக்க ஆரம்பிக்குது, காயப்படுத்த ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? ஐயோ, நான் என்னமோ நினைச்சிட்டு வந்தேன், இது வரைக்கும் நல்லதான் போச்சு, ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க எல்லாம் எவ்வளோ பரவாயில்லையா போல இருக்கு, ஆனா இங்க இவ்வளோ இப்படியெல்லாம் இருக்கு. சிந்திக்கலாமா? சிந்திக்கலாமா? உண்மையா இல்லையா? அப்படித்தானே இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்காக அப்ப அர்ப்பணிப்பினுடைய ஆழம் என்ன, உபத்திரவப்படுவதனுடைய ஆழம் என்ன? அப்படித்தான் இருப்பாங்க. உங்கள பலவீனர்கள் அநேகர் இருக்கத்தான் செய்வாங்க. நீங்க பலவானாக உங்களை நீங்க கருதி கொண்டா நீங்க என்ன செய்யணும்? தாங்குங்க, பலவீனரை தாங்கணும். அவ தாங்கிறதுனா என்ன கேளுங்க. ஆனா தாங்க முடியாம விட்டு விலக கூடாது, பலிபீடத்துல இருந்து இறக்கிட கூடாது பலிய. பலி இப்ப இந்த சூழல் கூட வருமா? ஆமாப்பா வரும். அப்ப இந்த சூழலை நான் பாடுபடுறது எப்படி எனக்கு காமிங்க, எனக்கு உணர்த்துதல் கொடுங்க. ஆனா விட்டுட்டெல்லாம் போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அப்போ சைக்கிறோம் சைக்கிறோம் சைக்கிறோம், சைக்க நம்மள என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? என்ன ஆண்டவரே, நானும் போனா போதுன்னு சொல்லிட்டு சகிச்சுட்டு நான் போறேன், பொறுத்துட்டு போறேன், ரொம்ப தான் பண்றாங்க. அப்படியா? என் மகனை நினைச்சுக்கோங்க, என் மகனை நினைச்சுக்கோங்க. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் பதில் வையாமலும்
நீதியாய் தீர்ப்பு செய்வதற்கு ஒப்பு கொடுத்தாரே, நீங்களும் போங்க. தேவனே அநியாயம் பண்றாரு, எனக்கு எவ்வளவு அநியாயம் தெரியுங்களா? அநியாயம் பண்ணாரு, ஆமா. தேவனும் ஆமான்னு தான் சொல்றாரு. ஆமாப்பா, உங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, எனக்கே பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளோ அநியாயமா? ஏன்னா உங்களுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்கவே கூடாது. இன்னொருத்தர் கூட சொல்லலாம், அவ்வளோ அநியாயம் உண்மையிலேயே நீங்க வாங்கியிருக்கலாம். சரி, என்ன தீர்வு அதுக்கு? நீங்க அநியாயத்தை வாங்குறீங்க, என்ன தீர்வு? நீங்க அநியாயம் வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பாதையில அடுத்த கட்ட பாடுபடுறதுக்கு, உபதிரவப்படுறதுக்கு, முன்னேறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி பண்றார். அப்ப என்ன செய்யணும்? நீங்க அநியாயத்தை சந்திக்கிறவராக இருந்தால், அனுபவிக்கிறவராக இருந்தால், தீர்வு என்ன? வசனத்துல என்ன இருக்கு? அநியாயத்தை சகிச்சுட்டு போங்க. 1 கொரிந்தியர் 6 அதுதான் நமக்கு சொல்லுது. அநியாயத்தை சகிச்சுட்டு போய், நீங்க அநியாயம் பண்றது இல்லையா? நம்மளும் யாரோ ஒருத்தருக்கு எப்படியே தெரிஞ்சோ தெரியாமோ அநியாயம் பண்ணதான் செய்யறோம். சகிச்சுட்டு போங்க. சோ இந்த பாதையில பாடுபடுவனுடைய அடுத்த கட்டம் முன்னேறுகிற ஒரு வாய்ப்பு சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தலன் பவுல் அதுதான் இங்க வாஞ்சிக்கிறார். வித்தியாசமா நான் அணுகிறேன். கள்ள சகோதரர்களை கூட நான் பாக்குறேன். ஐயோ தேவனே, எனக்கு என்னது இப்படியெல்லாம் அனுபவம் வருது, கடுமையான அனுபவம் அவங்களால நான் வாங்குறேன். ஓ அப்படியா, சரி பவுல், சகிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க, அன்பு செய்யுங்க. அப்ப பாடுபடுவதனுடைய அர்த்தம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அப்ப கடந்த வருடத்துல ஒரு விதத்துல பாடுபட்டோம், அதே பாடுகள் இப்பயும் இருக்க வேண்டாம், இன்னும் முன்னேறிட்டோம். வருஷங்கள் கடந்து போக முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் பிரியமான சகோதர சகோதரிகளே நமக்கான ஆலோசனை. ஏன்னா ஒரு எறும்பை இன்னொரு எறும்பை கூர்மையாக்குறது போல நமக்கு எல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் மத்தியில நம்ம மற்றவர்களுக்காக எடுக்கிற பிரயாசம் தான் நமக்கு என்ன பண்ணுது? இது புரிஞ்சுக்கலன்னா, இது புரிஞ்சா என்ன நடக்கும், புரிஞ்சுக்கலன்னா என்ன நடக்குங்கிறத தூர எடுத்துக்கல நமக்கு 6வது வால்யூம்ல நீங்க இது படிச்சு பார்க்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, இதை நல்லா புரிஞ்சுட்டவங்க சீக்கிரமாகவே என்ன ஆயிடுவாங்க? கடைசி பகுதி சீக்கிரமாகவே மகிமைப்படுத்தப்படுவாங்க, ஆண்டவரோட கூட இணைஞ்சிடுவாங்க. 6வது வால்யூம்ல 147 முதல் பேராகிராஃப். பிரியமானவர்களே, ஒருவேளை இது புரிஞ்சுக்காம தொடர்ந்து இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உடன் அங்கங்களுக்கும் இடையில என்ன ஆகுது? கேப் ஆகுது, இடைவெளி உருவாகுது. நமக்கு புரியுதில்ல இல்ல, ஏன் இடைவெளி? முன்ன இருந்த உடன் அங்கங்களோட ஐக்கியம் இன்னைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆயிடுக்கா? கடந்த வருஷம் அல்லது சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய உடன் அங்கங்களோட, நம்ம உடன் சகோதர சகோதரிகளோட நெருக்கமா இருந்திருப்போம் இல்லையா? அதே நெருக்கம் அவர்களோட இன்னும் இருக்கா? இல்ல பிரதர், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சரி, ஓகே. ஏன்? காரணம் என்னன்னா, பிரியமானவர்களே, இப்படி வருவதற்கு காரணம் நம்முடைய அன்பு பருத்துக்குரியவைகள். அப்படின்னா பருத்துக்குரியவைகள் என்ன? உடன் அங்கங்கள் மீது காண்பிக்கிற அந்த அர்ப்பணிப்பு, அவர்களுக்காக நம்ம எடுக்கக்கூடிய பலவிதமான உபத்திரவங்கள், சகிப்பு, பொறுமை, இவைகளெல்லாம் அவங்க மேல வைக்கிறதுக்கு பதிலாக, காண்பிக்கிறதுக்கு பதிலாக பூமியில் உள்ளவைகள் மேல் ஈர்க்கப்பட்டாச்சு. நம்முடைய நேரம், நம்முடைய புத்தி, யோசனை எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பூமிக்குரியவர்கள் மேல குவிக்கப்பட்டாச்சு. பிரியமானவர்களே, அதனால இடைவெளி அதிகமாச்சு. சகோதரர்களோட கூட இடைவெளி அதிகமானா யாரு கூட அந்த இடைவெளி அதிகமாகுது? பாத்தீங்களா எவ்வளவு வார்த்தை பாருங்க. 171 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், 6வது வால்யூம். பரலோக பிதா நம்முடைய ஆண்டவரோட கூடயே அந்த ஏன் அந்த ஒரு வேறுபாடு? நான் தேவன்கிட்ட எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், அவர்கிட்ட தான் அப்படி இல்லை. நீங்க உங்க சகோதர சகோதரிகளுக்கு என்ன செஞ்சீங்களோ, இன்னும் நம்ம நிருபத்துல யோவான்ல வாசிக்கும் போது காண்கிற சகோதரனிடத்திலேயே நீங்க அன்பு கூறலைன்னா, சைக்கிளினா, பொருட்களினா, என்கிட்ட அதேதான் நான் அப்படித்தான் எடுத்துக்குவேன். இதுதான் ஆண்டவருடைய நிலைப்பாடு, பிதாவுடைய நிலைப்பாடு. அப்ப பாருங்க, அப்போ ஏன் அந்த ஒரு வித்தியாசம், வேறுபாடு? காரணம் இதுவே. பிரியமானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒப்புரவாயிட்டு அவங்களுக்காக எப்படியெல்லாம் இன்னும் பாடுபடலாம் என்பதை குறித்து ஆழமாக யோசிக்கணும்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னும் கூட அந்த ஒரு டிஸ்டன்ஸ் பாருங்க, வேற காரணம் கூட இருக்கு. என்ன காரணம்? நம்ம பாடத்தினுடைய ஆரம்பத்தில் அறிமுகத்துக்கு பயன்படுத்தினோமே அந்த கருத்து இங்க இருக்கு பாருங்க. அர்ப்பணிப்பின் பிரமாணத்தை அலட்சியப்படுத்துவதின் விளைவாக அர்ப்பணிச்சிட்டோம். யாருக்காக அர்ப்பணிச்சோம்? உடன் அங்கங்களுக்காகத்தான். அதுதான் பிதாவின் சித்தம். இது போக போகத்தான் நமக்கு புரியுது. பிரியமானவர்களே, அப்ப அது நம்ம அர்ப்பணிப்பை அலட்சியப்படுத்துறோம். ஆண்டவருடைய ஊழியத்தில் நேரத்தை பயன்படுத்தாம அசிரத்தியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால ஆயிடுச்சு. இன்னொரு கோணம் பார்க்கும்போது, நம்முடைய சகோதரனுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பதை அல்லது நமக்கு தருணம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மனதிற்கும் நன்மை செய்வதை அலட்சியப்படுத்துறது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆபத்து இல்லையா? அலட்சியப்படுத்தி இருப்போம். சிந்திக்கணும். அப்ப நிதானிக்கணும்னா எந்த கோணத்தில் நிதானிக்கணும்? எனக்கும் இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இருதய அளவில அவங்க மனசுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். நேர்மையா நம்ம சிந்திச்சு முதல்ல கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகணும், சம்பந்தப்பட்டவங்ககிட்ட ஒப்புரவாயிடணும். அதுதான் இங்க நமக்கு புரியும்படியாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நேரத்துலதான் ஐக்கியம் என்ன ஆகுது? குறைய ஆரம்பிக்குது. ஐக்கியம் குறைய ஆரம்பிக்குது. உடன் அங்கங்களோடும் ஆகுது, பிதாவாகிய தேவனோடும் அது ஆகுது. கண்ணு மறைக்கப்படுது. என்னதான் பாயிண்ட்ஸ் பேசினாலும் வசனம் காமிச்சாலும் இல்ல அப்படின்னு மறுபடியும் அப்படி வரும். மறைக்கப்பட்டு இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, சோ அப்போ இந்த நேரம் தான் நமக்கு ஆத்துமா நோய்வாய்ப்படுது. அமைதி இல்லை. அங்க இங்க அலைஞ்சு பக்கத்துல இருக்கிற உடன் அங்கங்களோட ஆறுதல் கிடைக்கிறது இல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனே இதை அனுமதிக்கிறார். ஆனா என்ன பண்றது இல்லைன்னா துண்டிச்சு போடுறது இல்லை, உணரும்படியாக செய்யற. அந்த வார்த்தை பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே அவருடைய முகத்தை நம்மை விட்டு, அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஏன் கொடுக்கிறார்? உணரணுங்கிறதுக்காகதான். இது சரியான தருணம். இது வருஷம் முழுக்க செய்யப்பட்டு இருக்கணும், டெய்லி செய்யணும். பரவாயில்ல, தவறிட்டோம், தேவனுடைய இரக்கம் இருக்கு, பயன்படுத்திக்குவோம். அட்லீஸ்ட் இந்த கடைசி நேரமாவது பயன்படுத்துவோம். இனி வருகிற வருஷம் டெய்லி செய்வோம், டெய்லி செய்வோம். பிரியமானவர்களே, இப்படி நாம் செய்யும் போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாதையில தொடர்ந்து கடந்து போக, முன்னேறும் போக முடியும். பிரியமானவர்களே, இப்ப பாடுபடுவதுனா என்ன, நிதானித்து பார்ப்பதுனா என்ன புரிஞ்சிச்சா? நமக்கு யாருக்காக பாடுபடணும் என்பது புரிஞ்சாச்சா? ஓகே, எப்படி பாடுபடணும் என்று இந்த கேள்விக்கு வரலாம். இப்போ எப்படி பாடுபடணும்? பாடுபடணுமா? சரி, இன்னும் நான் ப்ராப்பரா செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போய் அப்படியே மல்லு கட்டிட்டு செய்வாரு. அந்த ஊழியத்தை வாங்கிட்டவங்க அல்லது அவர்கிட்ட அந்த அவரை இப்போ புரிஞ்சு வந்து செய்யறாருலே அந்த அர்ப்பணிப்பை வாங்கிட்டவங்க திணறுவாங்க. ஐயோ, இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படி திணறுவாங்க. பிரியமானவர்களே, ஏன், என்ன காரணம்? ஏன் அப்படி திணறுவாங்க? பாடுபடணும்னு தெரிஞ்சாச்சு, ஆனா எப்படி பாடுபடணும்னு தெரிய மாட்டேங்குது. வேற நான் அவங்களுக்கு நல்லதான் வேற செய்யறேன், ஆனா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஐயா, நீங்க நல்லதான் பண்றீங்க, அம்மா நீங்க நல்லதான் பண்றீங்க, ஆனா உங்க புரிதல பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நலம்னு என்ன தோணுச்சோ அதை பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க பாடுபடணும்னு யாருக்கிட்ட கத்துக்கிட்டோம்? ஆண்டவர்கிட்ட கத்துக்கிட்டோம். அப்ப எப்படி பாடுபடணும், யாருக்காக பாடுபடணும், அது கூட யாருக்கிட்ட தான் கத்துக்கணும்? அவர் தான் முன்மாதிரி. அவ எப்படி பாடுபடணும் என்பது அவர்கிட்ட தான் நீங்க நானும் கத்துக்கணும். இல்லைன்னா ஆபத்து இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரிலாம் பாடுபடக்கூடாது. உதாரணத்துக்கு இல்ல பதர் அப்படியெல்லாம் பாடுபடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிரியமானவர்களே, நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 2 மற்றும் 3வது வசனம் படிக்கலாம். சாரி, பாருங்க. நான் தீர்க்க தரிசன வசனத்தை மன்னிக்கணும், வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியம் சகல அறிவு அறிந்தாலும், மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசமே எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. இது எதை பத்தி பேசுறாருன்னா, ஆவிக்குரிய பிரயாசங்கள். நான் ஒருவருக்காக ஒரு ஆவிக்குரிய பிரயாசம் எடுக்கிறேன்னா என்ன காரணம்?
அன்பு இருக்கிறதுனால தானே எடுக்கிறேன். ஆனா வசனத்துல என்ன சொல்லுது? நீங்க எல்லாம் பண்ணினீங்க, அந்த ஊழியம் இந்த ஊழியம் எல்லாம் பண்றீங்க, ஓகே. ஆனா உங்களுக்கு அன்பு இல்லையே. அன்பு இருந்ததுனால தானே பண்ணினேன். உங்க கோணத்துல நீங்க பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு புரிதல் வச்சு பண்றீங்க. பிரியமானவர்களே, அது தப்பு. சரியா இருக்கணும். அடுத்தது 3வது வசனம் பாருங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தையே சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இப்ப உங்களுக்கு கொடுத்துட்றேன், பத்தாது. நீங்க எங்களை நேசிக்கிறதுக்கு வேற உச்சபட்சம் என்ன செய்யணும் அது செய்யுங்க. சரி, மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னையே கொளுத்திக்கிறேன். அப்ப நீங்க அன்புனை ஏத்துக்குவீங்களா? உங்க மேல அன்பு இருந்ததுனால தானே நான் அதை அப்படி செய்துட்டேன். லிட்டரலா சுலத்தமா பாக்குற சாதாரண மனுஷங்களுக்கு அது வேணா அன்பா தெரியலாம். ஆனா தேவ பார்வையில அவரு அப்படி பண்ணீங்களா? ஓ, ஜீவனையே கொடுத்தீங்களா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க ஜீவன் கொடுக்க சொல்லி. ஐயோ, உங்களுக்கு அன்பே இல்லையே. என்ன தேவனே சொல்றீங்க, நீங்க தான் ஜீவன் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது ஓகேப்பா. ஆனா நான் கொடுக்க சொன்ன கோணத்துல கொடுக்கலையே. என் மகனை நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கணும் இல்ல? என் மகனை எப்படி செஞ்சாரு பார்த்தீங்களா? நீங்க அப்படித்தானே செஞ்சிருக்கணும். ஓ அப்படியா, இது வேற இருக்கா? பாடுபடணும்னு நினைச்சேன் நான் இஷ்டத்துக்கு, நான் பாட்டுக்கு. ஆமா, நிறைய புரிதல்கள் இருக்கு. அப்படி பண்ணிடக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் செஞ்சா அன்புன்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அன்பு கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு கர்த்தர் காண்பிச்ச வழிமுறைகள் அவர்கிட்ட தானே கத்துக்கிட்டோம். பாடுபடுறத பத்தி, பாடு பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். உடனே அங்கங்களுக்காக கத்துக்கிட்டோம். அப்புறம் அவர்கிட்டயே தானே எப்படி பாடு பண்ணணும்னு கத்துக்கணும். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம் நமக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் எப்படி பாடுபடணும்? ஏசாயா 53, சங்கீதம் 22, இன்னும் பல பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள்ல அவர் எப்படி பாடுபடுவார் என்பது தீர்க்க தரிசனங்களாக இருக்கு. அப்புறம் 4 சுவிசேஷங்கள் அவர் எப்படி பாடுபட்டார்னு இருக்கு. மற்ற நிருபங்கள்ல அதை நிரூபணமாக அப்போஸ்தலர்கள் எழுதுவதை நம்ம கவனிக்க முடியுது. அது போய் பார்க்கணும். அவர் அற்பமாக பார்க்கப்பட்டார், எண்ணப்படாமற் போனார், கண்டு கொள்ளப்படாமற் போனார், உதாசனப்படுத்தினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க. எங்கேயாவது வாய் திறந்தாரா? வாய் திறவாந்து இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல போனாரே. என் தாசனை போல செவிடன் யார், என் தாசனை போல ஊமையன் குருடன் யார்? தேவன் சொன்னாரே. எதன் மத்தியில யாருக்காக பாடுபட்டாரோ அவங்களால வரக்கூடிய உபத்திரவத்தின் மத்தியில அப்படித்தான் இருந்தார். என் வேலை இது செய்வது, அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இப்படித்தான் நீங்க நானும் பாடுபடுவதை சிந்திக்கணும். சரி, ஓகே. நம்ம ஆண்டவருடைய அந்த உதாரணத்துல ஒண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், மீதி எல்லாம் நம்முடைய சொந்த தியானத்திற்கு விட்டுறலாம். சரிங்களா? இப்ப அந்த ஒரு விஷயம் நம்ம எங்க எடுக்கலாம்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம ஆண்டவர் எப்படி பாடுபட்டார் என்பதை இப்ப நம்ம கவனிக்கலாம். மத்தேயு 8:14 பாருங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு யார் எழுதியிருக்கா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவர் எப்படி பாடுபடணும்னு தேவன் நியமிச்சார் அவருக்கு. ஆண்டவர் கூட அவருக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாம் செய்யல. அவரை குறிச்சு வேதத்துல பிதா என்ன எழுதி வச்சாரோ அதன்படிதான் அவரு கூட பாடுபட்டுட்டு போனார். அவரு இஷ்டத்துக்கு, அவருக்கு ஞானம் இருக்குங்கிறதுக்காக அவர் இஷ்டத்துக்குலாம் அவர் பாடுபடல. ஆண்டவரே இதுதான் நமக்கு மாடல் காமிச்சாரு, நீங்க நானும் அப்படிதான் பாடுபடணும். பிரியமானவர்களே, அந்த மாடல் தான் பர்ஃபெக்ட் மாடல், அது நம்ம செய்யணும். ஓகே, இப்ப இங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த வசனத்துல என்னென்ன இருக்கு? இங்க ஒண்ணு, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள எப்படி அப்படின்னு அவர் மாடல் காமிக்கிறார். 2வது என்ன இருக்கு மாடல்? நோய்களை சுமக்கணும். நோய்களை சுமக்கிறதுனா எப்படி மாடல் இங்க காமிக்கிறார். அப்ப பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார்னா, பிரியமானவர்களே, நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர்ல இருக்கிறதுனால இப்ப இது ஆவிக்குரிய விதத்திலேயே நம்ம பார்க்கலாம். இப்ப அவர் கூட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்துட்டாங்க இல்லையா? இப்போ அவர் சொல்றது எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்தாங்களா? சரி, ஓரளவுக்காவது கொஞ்சம் குறைவா இருந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தாங்களா? அவருக்கும் இவங்களுக்கும் இந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சா அப்படி நம்ம சிந்திச்சா? இல்ல இல்ல. ஆண்டவர் எப்படின்னா, சிஷ்யர்கள்
இந்த அளவுக்கு பலவீனங்களோட இருக்கிறாங்க. ஐயோ, நான் இருக்கிற 3.5 வருஷத்துல எவ்வளவு பெரிய வேலை செய்யணும், இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு தடை பண்ணிட்டு என்ன மைண்ட, ஐயோ தேவனே, எனக்கு நீங்க கொஞ்சம் நான் சொன்னா புரிஞ்சுக்கிட்டு உடனே கொஞ்சம் கேட்கிற சகோதரர்களை எனக்கு கொஞ்சம் கொடுங்களே ப்ளீஸ். நான் வேணா ஒரு வாரம் வெயிட் பண்றேனே, நான் இன்னொரு செலெக்ஷன் வேணா பண்ணிக்கவா, கொஞ்சம் காமிங்களே தேவனே. ஏன்பா என்னாச்சு? இல்ல ஆண்டவரே, இவங்க என்ன சொன்னாலும் காது கொடுக்க மாட்டேங்கிற, சும்மா இஷ்டத்துக்கு என்ன டைவர்ட் பண்ணிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க, ப்ளீஸ். எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? அவங்க பலவீனம் என்னவோ அந்த பலவீனத்து நிமித்தம் அவர்களை தள்ளவில்லை, ஒதுக்கிடவில்லை, அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் வைக்கல. பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னதான் பண்ணார்? பேதுருவுடைய பலவீனம் நமக்கு தெரியும். எப்ப கண்டிக்கணுமோ அப்ப மாத்திரம் கண்டிச்சார். ஏன்னா அது தெய்வீக திட்டத்தையே மாற்றும்படியாக செய்யக்கூடிய ஆலோசனை முன்வைக்கும் போது நறுக்கணும் கொட்டு வைக்கிறார். அதுக்கு அவரு செஞ்சு போற மாதிரி இல்லை. ஆனா மற்றபடி எந்த விஷயத்துக்கும் அப்படியா பேதுரு, அப்படியா இப்படியா, அப்படியே தான் கூட்டிட்டு போனார். அதே மாதிரி யோவான் யாக்கோப்பு, வானத்துல அக்னியே வருவேங்க ஆண்டவரே, ஐயோ ஐயோ இப்படிப்பட்ட வீரர்களா, அப்படியெல்லாம் அவர் யோசிக்கல. சரி, ஓகே, சகிச்சார், பொறுத்தார். அந்த பலவீனங்களையும் அவங்களை ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுங்களா? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேவன் மேல இருந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அது வந்துச்சு. இன்னைக்கு இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, ஆனா போக 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 ஆவியை பெற்றுக்கொள்ள 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 எனக்காக தூணு மாதிரி நிற்பாங்க. அந்த நம்பிக்கை அவருக்கு எப்படி இருந்துச்சு? இவங்களை எனக்கு கொடுத்தது யாரு? உங்களையும் என்னையும் கொடுத்தது யாரு? இந்த ஐக்கியத்தில் இருக்கிற நம்மள ஒவ்வொருவரையும் இணைச்சாரே, ஒருத்தருக்காக ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரே, யாரு? பிதா கொடுத்தார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, எனக்கு இருந்தா, மாற்றங்கள் வர வரைக்கும் காத்திருக்கணும். பிதாவே காத்திருக்கிறார், காத்திருக்கணும். எவ்வளவு வருஷம் தெரியாது, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, அது வரைக்கும் அந்த பலவீனங்களோடையே அவங்கள சகிக்கணும், பொறுக்கணும், நேசிச்சு வழி நடத்தணும், அவங்களோட அந்த உறவுக்குள்ளேயே இருக்கணும். ஆண்டவர் காமிச்சிருக்கிறார் பாருங்க. அவர் நினைச்ச மாதிரி பின்னால மாற்றம் வந்துச்சா? பலவீனங்கள் அது மாறும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வியாதி. வியாதியும் அதே மாதிரி நம்ம பார்க்கணுமா? இதே எப்படி பார்க்கலாம்? இப்ப வியாதியஸ்தர்கள் அதே மாதிரி நம்ம அனுசரிக்கணுமா? அது என்ன பண்ணணும்? ஏன்னா வியாதி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆண்டவர் சுமந்துட்டு இருக்கிறார். அப்போ நீங்க நானும் சுமக்கணும். அப்ப சுமக்கணும்னா என்னென்ன வியாதி இருக்கும், நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு சீட் எடுங்க, உங்களுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிரியமான சகோதரன்கிட்டயோ சகோதரிக்கிட்டயோ, சகோதரா, இன்னைக்கு தானே நம்ம வசனம் வாசித்தோம், நம்ம ஆண்டவரே மாடல் காமிச்சிட்டு இருக்கிறாரு. என்னன்னு? வியாதிய, நோய சுமக்கணும். எனக்கு இவ்வளோ நோய் இருக்கு சகோதரா, இந்தாங்க லிஸ்ட், சுமந்துக்கோங்க. உடனே எப்படின்னா அந்த நோய் அவர்கிட்ட போயிடுமா? இப்ப அடுத்த லிஸ்ட் அவரே எடுப்பார். இந்தாங்க சகோதரி, அவருக்கு நீங்க எழுதனோட பெரிய லிஸ்ட் அவர்கிட்ட இருக்கும், எனக்கும் கூட இருக்கு. ஆனா நோய் சரியாகுமா? அப்ப ஆவிக்குரியவர்களாகி நாம இதை எப்படி பார்க்கணும்? நோய்களை சுமந்தார். நம்ம ஆண்டவர் எப்படி நோயை சுமந்தார் என்று நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாமே. நிறைய நோயஸ்தர்களை, வியாதியஸ்தர்களை வந்தாங்க, எல்லாரையும் சுகம் பண்ணார். காலையில ஃபுல் எனர்ஜியா வருவார், எல்லாரையும் சுகம் பண்ணுவார். நேரம் ஆக 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 ஒரு 1000 பேர், ஒரு 10,000 லட்சம், அவருடைய பரிபூர்ண வல்லமை அதை தாங்கும். ஆனா அதுக்கு மேல போகும்போது அவர்கிட்ட இருந்த ஆற்றல் செலவழிக்க செலவழிக்க அவர் வீக்காக ஆரம்பிக்கிறார். நோய் தொற்றுகள் பலமாக அவரை தாக்க ஆரம்பிக்கும். அப்படியே டயர்டாகுது டயர்டாகுது டயர்டாகுது. சீசர்ல கேட்கிறார், யாராவது இருக்காங்களா? பேதுரு, இன்னும் ஆண்டவர் எல்லாம் போயாச்சு. அப்படியா, சரி நீங்க இங்கே இருங்க. அப்படியே போவார், பொதுவா போவார், இங்கேயே இருங்கன்ட்டு போய் அப்படியே ரிப்போர்ட் கொடுப்பார். பயங்கர டயர்டு, ஃபுல் ரிப்போர்ட் கொடுப்பார். கொடுத்து, அப்பா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நான் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறேன், இல்லை இதெல்லாம் சரி பண்ணியிருக்கிறேன், எல்லாம் நீங்க எனக்கு ஒரு ரிப்போர்ட், நீங்க எனக்கு ஒரு இது கொடுங்க. மகனே, ரொம்ப கரெக்டாக பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப நன்றிப்பா, சரிப்பா, வெளியே போகுதுப்பா, எல்லாம் காத்திருப்பாங்க, ப்ளீஸ் எனக்கு இன்னைக்கான பலன் கொடுங்க. உடனே ரீஃபில் ஆகும், உடனே ரீஃபில் ஆகும்.
பலனை வாங்கிட்டு அப்படியே வருவார், ஃபுல்லா எனர்ஜியில வருவார். மறுபடியும் அதே தான் நைட்டு வரைக்கும், மறுபடியும் இப்படியே தான் 3.5 வருஷம் அவருக்கு போச்சு. பெரியமானலாம் அப்படின்னா அவரு அந்த நோயை சரி பண்ணும்போது அதனால வரக்கூடிய தாக்கம் அவருக்கு எவ்வளவு நாள் நீடிச்சது? எவ்வளவு வருஷம் நீடிச்சது? எவ்வளவு வருஷம் நீடிச்சது? 3.5 வருஷம் நீடிச்சது. பிரியமானவர்களே, வருஷ கணக்குல விடல, வார கணக்குல, மாச கணக்குல விடல, நாள் கணக்குல கூட விடல, நேர கணக்குல சரி பண்ண. ஒரே நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பாதிப்புல இருந்து உடனே மீண்டு வருவார். உடனே மீண்டு வருவார். அந்த நோய் அந்த நைட்டு மறுபடியும் போய் தேவ சமூகத்துல ஆவியை வாங்கும் போது அந்த தொற்று எல்லாமே பாதிப்பு என்ன ஆயிடும்? பஸ்பம் ஆயிடும். ஏன்னா அந்த வல்லமைக்கு அது நிக்க முடியாது, பஸ்பம் ஆயிடும். மறுபடி குறையும் போது தான் தாக்குது. இதானே உங்களுக்கும் எனக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் போது கோவிட்டாவது ஒன்னாவது, அப்படி சொன்னா இல்ல. ஆனா குறைவா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுது? அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு. பரிபூர்ண மனுஷனாகவே இருந்துட்டாலும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த வரம்பை அவரு மீறிட்டா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பிரியமானவர்களே, அதையும் தாண்டி தான் அவரு தன்னுடைய பலத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்ப அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஒரு நாள்ல வெளியே வந்துருவார். சொல்லாத்தமா அவருக்குள்ள அது நடந்துச்சு. இப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள நோய் இருக்கா? எந்த நோய்? மற்றவங்களால பாதிக்கப்பட்டு நமக்குள்ள உருவாக்கக்கூடிய நோய். மற்றவங்க காயப்படுத்தினாங்க, அதனால வலி வேதனை. மற்றவங்க பகைச்சாங்க, வெறுத்தாங்க, அதனால நமக்குள்ள வந்த வலி வேதனை. ரணம். எவ்வளவு வருஷம் ஆச்சு? எவ்வளவு வருஷம் வச்சிருக்கீங்க? இருக்கா? இருக்கா எல்லாருக்குள்ள? நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு இருக்கு. இருக்கு, எல்லாருக்குள்ள இருக்கு. எல்லா அபூர்ணர்கள் தான், இருக்கத்தான் செய்யும். ஆனால் எவ்வளவு நாள் வச்சிருக்கிறீங்க? நமக்கான ஆலோசனை என்ன? வருஷக்கணக்கில் வைப்பீங்களா? மாசக்கணக்கில் வைப்பீங்களா? வச்சா புறையோடின புண்ணாயிடும், ஆற்ற முடியாத ரணமாக மாறிடும். ஆகையினால பிரியமானவர்களே, ஆமா காயம் பண்ணிட்டாரு தான், ஆமா வேதனை கொடுத்துட்டாரு தான், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க தான், சரி பரவாயில்ல, எவ்வளவு நாளுக்கு சுமைப்பீங்க? அவர் பண்ணிட்டு போறாரு. அதுக்காக உடனே ஆண்டவர் போல ஒரே நாளெல்லாம் ரெடியாக முடியாது. ஒரு சில நாட்கள் எடுத்துக்கலாம் சாதாரணமா. ஆனா ரொம்ப நாளைக்கு விடாதீங்க. விட்டா பண்ணவர் ரெடி ஆயிட்டு போயிடுவாரு. ஆனா வாங்கிட்டு நாம் என்ன ஆயிடுவோம்? ரொம்ப பெரிய வியாதியஸ்தரா மாறிடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த பாதையில நம்ம பலியாக்குவது என்பது ஏதோ நம்முடைய தாளந்துகளை, திறன்களை பலியாக்குவது மாத்திரம் இல்லை. உடனங்கங்களை, பலவீனங்களை, அவங்களுடைய வியாதிகளை, பிரியமான சகோதர சகோதரி, எவ்வளோ நம்ம ஏற்றுக்கொள்றோம், எவ்வளோ நாம் அதை பொறுத்து கொள்றோம். வியாதிய அவரு என்ன வேணா பட்டு போறாருங்க, விடுங்க. பட் அதனுடைய தாக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளைக்கு விடாதீங்க. அது வேண்டாம், பெரிய ஆபத்துல வந்து முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பாதையில நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது, நாம இதுவரைக்கும் தாளந்துகளை பலியாக்குவதிலேயே சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். குட், ரொம்ப நல்லது, அது சாகர வரைக்கும் செய்யணும் தான். ஆனா பாதையில முன்னேற முன்னேற பாடுகள் இருக்கிற ஐக்கியம் என்ன ஆகணும்? அறிகிற அறிவு அதிகமாகணும். அப்போ வெறுமனே தாளந்துகளை மாத்திரம் பலியாக்குவதிலே சந்தோஷப்பட்டு இருக்க கூடாது. அடுத்த கட்டத்துக்கு ஒருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுவது, நோய்களை சுமப்பது இன்னும் அதிகமாகணும், இன்னும் அதிகமாகணும். எவ்வளவு சகிக்கணும். அதன் மத்தியில மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு ஊழியம் பண்ண முடியுமா? செய்துட்டே இருங்க, செய்துட்டே இருங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் காண்பிச்ச மாடல் இதுதான். ஓகே, இதுவரையும் எப்படியோ போச்சு, பரவாயில்ல. ஆனா இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம்? இருக்கிற இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த தியானத்தை அதிகப்படுத்தலாம், இந்த கோணத்துல சிந்திக்கலாம். குறைகள்லாம் கவலைப்படாதீங்க, தேவன் மன்னிக்கிறதுக்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார், மன்னிப்பார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த கோணத்துல சிந்திச்சு இனி என் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டு காமிச்ச மாடலை இனி என் வாழ்க்கையில நான் காமிக்க போறேன், இந்த வருஷம் முழுக்க காண்பிக்க எனக்கு உதவி பண்ணுங்க என்று ஜெபிச்சு நீங்க உட்கார்ந்தா கண்டிப்பாக இரக்கம் கிடைக்கும், கண்டிப்பாக தேவையான வழிநடத்துதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, அப்படி நாம செய்வதையே தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார். அப்ப நம்மை நாமே நிதானித்தறிந்தால், இந்த விஷயத்த நாமே சோதிச்சறிஞ்சா, நாம் ஆண்டவரால நியாயம் தீர்க்கப்பட
மாட்டோம். அப்ப இப்படிப்பட்ட யோசனையோட நாம் அனுசரிச்சோம்னா, இந்த அனுசரிப்பு இந்த வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அனுசரிச்ச பிற்பாடு அடுத்த அனுசரிப்பு வருது இல்லையா, அடுத்த வருஷம் முடியும். அது வரைக்கும் இன்னும் நல்ல முன்னேற்றம் நம்ம கிட்ட இருந்திருக்கும். கர்த்தருடைய சாயல் இன்னும் மெருகேற்றப்பட்டு இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மோடு உடன் இருப்பவர்களும் நம்மோடு கூட இன்னும் நெருக்கமாக ஆரம்பிப்பாங்க. என்ன இருந்தாலும் இதுதான் சரியான தருணமாக நமக்கு ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறதுனால, பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக நாம் இந்த ஒரு காலப்பகுதியை சரியாக புரிந்து உணர்ந்து நம்ம ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வருவோம். கண்டிப்பாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அப்படியாக செய்வதற்கு தேவன் தாமே அவருடைய நல்ல ஆவியை நம் அனைவருக்கும் கொடுத்து உதவுவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.